தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்குகளை சேகரிக்கும்படி தொடங்கியது. ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 7174 பேர் தபால் மூலம் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் அடங்கிய குழுவினர் அவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று வாக்குகளை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் மொத்தம் 459 பேர் வீட்டில் இருந்து வாக்களிக்கும் உரிமையை பெற்றுள்ளனர். மண்டல அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மதுபான கடைகளை 3 நாட்களுக்கு மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள் எளிதில் ஊடுருவக்கூடிய எல்லைகளை பகிர்ந்து கொள்வதால் தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் தேர்தல் நேர்மையை நிலைநாட்டவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநரின் உத்தரவுப்படி ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் தேர்தல் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி வரை சாராயம், கள்ளுக்கடை மற்றும் மதுபான பார்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கும் என கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ தாமஸ் தெரிவித்துள்ளார். வரும் தேர்தல் கீழடிக்கும் நாக்பூருக்கும் இடையிலான கருத்தியல் போர் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் சபாநாயகர் அப்பாவுவை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் இவ்வாறு கூறினார். இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் வாரச்சந்தையில் பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ஒரு காய்கறி கடையில் அமர்ந்து பொதுமக்களுக்கு காய்கறிகளை விற்பனை செய்தபடியே இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் மருந்து ஒவ்வாமை காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் பரப்புரைக்கு திரும்புவதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். ஓரிரு நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்க இருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் வன்னியரசுவை ஆதரித்து தேமுதிக எம்பி சுதீஷ் பரப்புரை மேற்கொண்டார். காந்தி சிலை பகுதியில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பேசிய அவர் கூட்டணி வெற்றியின் மூலம் தமிழகத்தில் 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கூறினார். எப்பவுமே திமுக, தேமுதிக, விசிக 3 சேர்ந்தாவே அது அமோக வெற்றி தான். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் நகர்ப்பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகலிங்க நகர், சிந்தரை மாளிகை உள்ளிட்ட பகுதிகளில் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை விளக்கி அவர் ஆதரவு திரட்டினார். நெசவாளர்களுக்கு என்றும் பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என உருக்கமான வாக்குறுதி அளித்தார். தஞ்சாவூரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டதாக கடுமையாக சாடினார். तमिलनाडु की जो डीएमके गवर्नमेंट है वो करप्शन में कंपटीशन करने लगी है और देश के नंबर 1 करप्ट गवर्नमेंट कहीं है तो वो है. தந்தை மனதை புண்படுத்தும் அன்புமணி மக்களுக்கு எப்படி நல்லது செய்வார் என சசிகலா கேள்வி எழுப்பியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் அமிர்தா பாலுச்சாமியை ஆதரித்து சசிகலா வாக்கு சேகரித்த பொழுது அவர் அன்புமணியை விமர்சித்தார். நானும் எல்லா தொகுதிக்கும் நான் பிரச்சாரத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க உடம்ப கவனிச்சீங்க. உங்க தொகுதிகளுக்கும் நான் பிரச்சாரம் பண்றேன். நான் இருக்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத அவருக்கு சொல்லிட்டு தான் வந்தேன். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு ஒரு மாவட்டத்தை கூட நிர்வாக ரீதியாக பிரிக்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கடலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத்தை ஆதரித்து பரப்புரையில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் தினமும் 25 பெண்கள் மீதும் 35 குழந்தைகள் மீதும் குற்றங்கள் நடைபெறுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட திமுக ஆட்சியே, திமுகவே விவசாய மக்கள் அத்தனை பேரும் சேருங்கள். தமிழ்நாட்டில் அனைத்து விவசாயிகளை பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ஜமால் முகமது யூனுஸை ஆதரித்து கர்நாடக அமைச்சர் பைரதி சுரேஷ் திறந்தபடி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பொதுமக்களிடம் ஆதரவு பெருகி வருவதாக கூறினார்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திவ்ய பாரதி கூத்தனூர் பகுதியில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த பொழுது அங்கிருந்த தாவேகா இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த மோதலின் போது தனக்கும் தனது கட்சி நிர்வாகிகளுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக வேட்பாளர் திவ்ய பாரதி காவல்துறை கண்காணிப்பாளர் அழகேசனிடம் புகார் அளித்துள்ளார். தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் கலை கதிரவனை ஆதரித்து நடிகர் போஸ் வெங்கட் நகர பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் திரைப்படங்களுக்காகவே நடிகர் விஜய்க்கு தொண்டர்கள் மற்றும் மக்களின் எழுச்சி கிடைப்பதாக கூறினார். அவரோட சூப்பர் ஸ்டார் கிடையாது நான். எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய எழுச்சி கொடுக்குறாங்க? அது தமிழக முதல்வர் கொடுத்த திட்டங்களுக்காக கிடைக்கிற எழுச்சி. ஆனால் அவருக்கு கிடைக்கிறது அது கிடையாது. அவர் இதுவரைக்கும் நடித்த திரைப்படங்களுக்கான எழுச்சி அது. அதுவும் நடிகரை பார்க்கறதுக்கு ஓடி வந்து நிற்கிறான். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரமாகும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருநாவுக்கரசை ஆதரித்து பேசிய அவர் வைகை தற்பொழுது 6 மாதிரியாகவா இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து பரப்புரையில் ஈடுபட்டார். மேலமாத்தூர், புது வேட்டக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் ஐஜேகே வேட்பாளர் சரண்யாவை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சாதனைகள் வெற்றியை தேடித்தரும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பூண்டியாங்குப்பம், ஆலப்பாக்கம், திருச்சோபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பரப்புரையில் பேசிய அவர் எதை சொல்லி எதிரணியினர் மக்களிடம் வாக்கு கேட்பார்கள் என வினவினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தொகுதி அதிமுக வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியன் பரப்புரையின் போது வெயிலின் தாக்கத்தால் மயக்கமடைந்ததைத் தொடர்ந்து வாகனத்தில் நிழற்குடை அமைத்துள்ளார். கும்பகோணம் தொகுதி அதிமுக வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியன் கடந்த 2 நாட்களுக்கு முன் வாக்கு சேகரித்த போது வெயிலின் தாக்கத்தால் மயக்கமடைந்தார். இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க அவர் தனது வாகனத்தில் நிழற்குடை அமைத்துள்ளார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ராஜேந்திரனை ஆதரித்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி சேலம் கோட்டை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதல்வர் தான் என மார்தட்டி கொண்டு டெல்லியில் இருப்பவர்களுக்கு தலைகுனிந்திருக்கிறார் என தெரிவித்தார். ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சி, மிகப்பெரிய அளவிற்கு மாநில உரிமைகள் வேண்டும். இந்தியா என்பது பல மாநிலங்களுடைய கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சியில எந்த ஒன்றிய அரசு எஜமானன் அல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலிலும் மக்கள் தோல்வியை கொடுத்து வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என கோரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் விசிக வேட்பாளர் வன்னியரசுவை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது அவர் இவ்வாறு கூறினார். அந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுமா. அவர் எனக்கு அண்ணாமலை திட்டினாரு. எடப்பாடி பழனிசாமி எனக்கு அனுபவமே இல்லைன்ட்டாரு. எனக்கு எந்த அனுபவமே இல்லைன்ட்டாரு. ஆமா, நான் சொன்னேன் எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. என்ன அனுபவம்? இந்த அனுபவம் தான் கிடையாதுன்னு.